திருப்பலியின் கருத்துக்கள். இறைவனுக்கு நன்றியாக தேவான் ஆனந்த் குடும்பம், அந்தோனி, அபிஷேக், ஆண்ட்ரூ, கிரீட்டோ, இமாக்குலேட், மரியா, கப்ரியேலா, பெனடிக்டர்கள் இவரிடமிருந்து பெற்ற அனைத்தவருக்கு நன்றியாக திருப்பலிக்கு உண்டாகும். மேலும் லூயிசா, அந்தோனி, அனிதா, பாபு மற்றும் யாருடைய ஆபரணங்களாக பெனடிக்ட் அவர்கள் திருப்பலிக்கு உண்டாகும். லாரா செல்லப்பன், லாரா ராயப்பன், ரெஜினா பிரான்சிஸ் பிரபாகரன் தனது இவரது 2ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாகும். ஆரோக்கிய மேரி பார்ப்பனர்களுடைய ஆண்மலை பார்ட்டிக்காக திருப்பலியிருக்கிறார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான விசுவாசிகளே, தூய மறைகளை கொண்டாடுவதற்கு பாவம் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை கேட்டு திருப்பலியில் பங்கு கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் நான் பாவம் செய்திருக்கிறேன், எனவே கடமையில் தவறியதாக பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பாவமே. ஆகையால் வானதூதர்களையும் சகோதர சகோதரிகளையும் எல்லா வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே, உலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியிலே நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு திரு அவை விதியாளரை பற்றி மறைந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவரும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து
வானத்திலிருந்து வாசகம். நம் கடவுளும் மீட்பரமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களை போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கையை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் வழியாளரும் திருத்தூதருமான சீமோன் பேதுரு எழுதுவது: கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளி உள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்து உள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்று கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்போடு அறிவோடு தன்னடக்கத்தோடு மன உறுதியோடு இறைப்பற்றோடு சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விலகுமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பல்லவி. ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர்களெல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளார்கள், அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். Alleluia, 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 alleluia. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோரில் முதல் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலகம் இறந்தோர் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலகம் அரசருக்கு தலைவர் இவர். நம் மீது அன்பு கூர்ந்தார், தமது சாவு வழியாக நம் பாவங்களை நம்மை விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. அக்காலத்தில் இயேசு ஊமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவு குழியை வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயன் மேற்கொண்டார். பருவகாலம் வந்ததும் அத்தோட்ட தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நங்கி புடைத்து விருங்கை
வேறு பலரையும் அனுப்பினார். அவர்களும் சிலரை நெய்யப்படைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சியிருந்தவர் ஒருவரே, அவர் அவருடைய அன்பு மகன். தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்துக் கொண்டு இறுதியாக அவரிடம் அனுப்பினார். அப்பொழுது அத்தோட்டத் தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொண்டு போடுவோம், அப்போது சொத்து நமக்கு உரித்தாகும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்து கொண்டு திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எறிந்துவிட்டார். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை முடித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆள்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று, ஆண்டவரால் நிகழ்வுள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்து அவர் இந்த உண்மையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள். ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்தல் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒருவரை அதிகமாக அன்பு செய்கின்ற பொழுது, அல்லது நம்முடைய உழைப்பால் அவர் முன்னேறி உதவி செய்கின்ற பொழுது, அவர்களால் நாம் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் நமக்கு ஒரு அவமானம், நம்முடைய மன வலி, வேதனை ஏற்படுகின்றது. தவிர்க்க முடியாத இவ்வாறு நான் இவர்களை அதிகமாக அன்பு செய்கிறேன், இப்பொழுது புறக்கணித்து விட்டார்களே, என்னை அவமானப்படுத்தி விட்டார்களே என்று வேதனை அடைவது உண்டு. நினைத்து நாம் எண்ணி பார்ப்பது எதற்காக செய்தார்கள். ஆனால் அந்த வேதனையையும் அவமானத்தையும் தாங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுது நற்செய்தி மூலமாக இயேசு நம்மை உயர்த்துவார் என்று சொல்கின்றார். எந்த விதத்தில் உயர்த்திருந்தார்? நம்முடைய நற்செயல்களால் அவர் மீது ஒரு நம்பிக்கையால் நம்மை ஒரு நாள் உயர்த்துவார் என்று வாசிப்போது நற்செய்தி வாசகத்தை பாருங்கள். 3 கருத்துக்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம். ஒன்று, கடவுளுடைய பராமரிப்பு. இந்த உலகத்தை படைத்த கடவுள் நம்மை படைத்து அழகான உலகத்தை நம்ம கொடுத்து நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் ஆண்டு கொண்டு சொல்லி நமக்கு சுதந்திரத்தையும் கொடுக்கின்றார். எதையும் செய்ய நமக்கு துணை முடியாத சுதந்திரம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பயணம் இந்த உலகத்தில் கடவுளை சார்ந்ததாக இருக்கின்றதா, தன்னுடைய தான் தோன்றித்தனமாக இருக்கின்றதா என்பதை பார்ப்போம். கடவுளை பராமரிப்பு என்ன செய்கிறார்? அழகான தோட்டத்தை பலப்படுத்துகின்றார், குடிபெட்டுகின்றார், திராட்சை கொடியை வளர்க்கின்றார், அதை முழுவதும் முத்தை கொடுக்கின்றார். அதே போலதான் ஆண்டவர் உலகத்தை படைத்த தேவன் நமக்கு வாழ வைக்க இடம் கொடுத்திருக்கின்றார். ஆனால் அதற்குரிய பலனை எதிர்பார்க்கின்றார். முத்தை கொடுத்த நிலக்காரிடமிருந்து அவர்கள் கண்டிப்பாக என்னுடைய நிலத்திலிருந்து எனக்கு பலன் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். கடவுளுடைய பராமரிப்பு. அதேபோல இஸ்ராயேல் மக்கள் எகிப்து நாட்டிலே 450 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலிருந்து அவரை விடுவித்து செங்கடலை கடந்து கானான் தேசத்தை கொண்டு விட்ட பிறகு இத்தனையும் செய்தவர்கள் என்ன செய்தார்கள்? கடவுளை புறக்கணித்தார்கள், கடவுளை அவமதித்தார்கள், கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். கடவுளுடைய பராமரிப்பையும் அவரை அன்பு செய்து கொண்டார்கள். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இஸ்ராயேல் மக்களுடைய புறக்கணிப்பு. குத்தகைக்காரர் என்ன செய்கின்றார்கள்? பலனை எதிர்பார்க்கின்ற நேரத்தில் அவருடைய வேலையாட்களை நடத்துகிறார், இறைவாக்குகளை நடத்துகிறார், மற்றும் நீதி தலைவர் நடத்துகிறார், அரசர்களை அனுப்புவார்கள். இவர்களெல்லாம் கண்டிப்பாக பயன்களை பெற்று வருவார்கள். ஆனால் ஒவ்வொருவரையும் அவர்கள் நிராகரித்து கொண்டு போடுகிறார்கள். ஒருவருடைய நிராகரித்து புறக்கணிக்கப்படுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். கடைசியில் தன் ஒரே பேரோட மகனை அனுப்புகிறார். என்னுடைய மகனுக்கு கண்டிப்பாக சீர்வாய்ப்பார்கள் என்று அனுப்புகிறார். ஆனால் அவரையும் கொண்டு போடுகிறார் என்று ஆண்டவர். மூன்றாவது கருத்து, இறுதி நாள் தீர்ப்பு. முதலில் கடவுளின் பராமரிப்பு, இஸ்ராயேல் மக்களின் புறக்கணிப்பு, மூன்றாவதாக இறுதி தீர்ப்பு. இந்த இறுதி தீர்ப்பு என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளுக்கு வாழ்க்கை கொடுத்து பலனை கொடுத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்ற பொழுதெல்லாம் நாம் அதற்கு எதிராக
செயல்களுக்கெல்லாம் ஒரு நாள் தண்டனை பெறுவோம் என்று அவர் காத்துள்ளார், தீர்ப்பிடுவார். எனவே தன்னுடைய ஒரே பிறந்த மகனை அவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு வாய்ப்புகளையும் கொடுக்கின்றார். மனமாற வேண்டும், மனமாற்றம் அடைவார்கள், பொறுமையோடும் வாய்ப்புகளை கொடுத்தும் அதில் அன்பு செய்தும் ஆண்டவராக கடவுள் எதிர்பார்க்கப்படுவதெல்லாம் நாம் அதன் பிரதிபலமாக நாம் அவரை அன்பு செய்வதில்லையா புறப்பணிப்பது உண்டு. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் மனமாறாமல் இருப்பது உண்டு. இத்தகைய தன்மையை வாழ்க்கை நடந்த பொழுது ஒரு நாள் தீர்ப்பிடப்படுகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய செயல்களினாலே நமக்கு தண்டனை நாமே எழுதிக்கொள்ளும் என்று தீர்ப்பு எழுதிக்கொள்வோம் சாமாகும். எனவே இந்த மூன்று கருத்தை பார்க்கும் பொழுது நாம் இந்த கடவுளுடைய இந்த படைத்த இந்த உலகத்தில் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன என்று சொல்கின்ற பொழுது நாம் செய்கின்ற நற்செயல்கள், நாம் செய்கின்ற நன்மைகள், பிறரோடு பகிர்ந்து கொள்வது, பிறருக்கு விரோதம், பிறருடைய குடும்பத்தை இழிவுபடுத்தாமல் அவமானப்படுத்தாமல் பிறருக்கு பகை உண்டாக்காமல் வாழும், சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு வாழும், கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதெல்லாம் நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். அப்போது நம்முடைய தீர்ப்பும் கடவுளுக்கு ஏற்றவாறு என்பது அந்த நிலை வாழ்வு பகவலோடு எழுதினார். நட்சத்திர வாசகம் இருக்கிற எனவே நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு ஏதுவான வாழ்க்கை இருக்கின்றதா? அழகான இந்த உலகத்தை படைத்து நமக்கு கொடுத்ததே தன் இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும் மற்றும் தாந்தோணித்தனமாக நம்முடைய வாழ்க்கை இழந்துவிட்டு தண்டனை பெற நாம் தயாராக இருக்கிறோம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கை மனமாற்றம் ஒரு வாழ்க்கையுமாக இறையுடைய வேண்டும் கொண்டாடுவோம். ஆமென். சகோதர சகோதரி, நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாரும் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றார்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கையுடன் வணக்கத்திற்குரிய பீடத்திற்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை முதல்வராக தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் மறைவுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
யாருமே தகுதியும் நீதியுமாம் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவங்களில் இந்த மனிதனை புதுப்பித்தார் பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழைத்தார் இறந்தோடனது உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார் தந்தையே அவர்களிடம் நேரி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார் ஆகவே வானக தூதரடிகளோடும் புனிதரின் பெருந்தொழிலோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஒன்று ஆகவே உடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக அவர் பாடுபடும் உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருதி அருந்தி கிண்ணத்தையும் எடுத்து நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நிறைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் Yeah.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளை கண்டித்தாயிரம் அந்த மரியாதை கணவரான அந்த யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு வந்தவராய்ந்தவராகிய புதனரும் அந்த நிலைப்பாடு அவன் தகுதி பெற்று இந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை முன்னேற்றும் மர்மமை வந்தாடும். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிமையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுள்ள எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களை விடுத்தல்லும். ஆண்டவரே, தீமை இடத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் இருந்தாலும் ஒரு இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து எப்படி விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதருக்கு முந்தியது. எங்கள் பாவங்களை பாருங்கள், திரு நம்பிக்கையை கண்டோம். உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் மற்றும் நடத்துவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து போக்கும் எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் எங்களின் தமரே எம்மேல் இரக்கமையும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் திறந்தல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமுடையும். கிறிஸ்துவின் தொடர் ரத்தம் நம் நம்மை காத்து நிலைவார் அளிப்பதாக. ஆமென்.
இஸ்ரேல் மாதவர்களே, ஜூன் மாதம் முதல் நாளிலே நம்முடைய குடும்பத்திலே இருந்த பிள்ளைகள், வெளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பள்ளி செல்ல இருந்தார்கள். இறைவன் தாமே இந்த வருடம் முழுவதும் தொடக்கத்திலிருந்து அவளை பாதுகாத்து எந்த ஒரு ஆபத்தும் விபத்தும் இல்லாமல் பாதுகாக்கவும், தூய ஆவியார் வழங்க வேண்டிய ஞானத்தையும் கல்வி அறிவையும் புகழ்த்தவும், ஒழுக்க நெறிகள் வளரவும் நம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். இன்னலத்தில் இருக்க எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக, ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியார் எங்களுக்காக இப்பொழுதும்
இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் போல இப்பொழுது எப்பொழுது என்று நிற்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலை இரத்தத்தை விருந்தாக கொள்ளும் எங்கள் உம் ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நான் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாருடைய ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சிறுமலரே சின்னராகியே சிறுவழி தந்தவழி